இப்போ வந்து ஐடிஆர் ஃபைலிங்கான சீசன் செப்டம்பர் 15க்குள்ள ஐடிஆர் ஃபைல் பண்ணிடணும். எனக்கு ரீஃபண்ட் எப்படி வாங்குறது, இந்த ரீஃபண்ட் வாங்குறத நான் எப்படிலாம் பண்ணணும்? 1.5 லட்சம் வரி கட்டினீங்களே, அது எதுல இருக்கும்? என் வரி 1,20,000 தான். ஆனா எனக்கு அங்கங்கெல்லாம் வந்து என்னோட வருமானத்துல பிடித்தம் வந்து 1,50,000 ரூபாய் இருக்கு. இல்ல கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகுதுல தாமதமாகும், வராது, நின்று போகும். ஆனா இப்ப இந்த ITR 2 ITR 3 ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பக்கமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் 40 பக்கம் 64 பக்கம் ITR 3லாம். ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி ஆகிடும். இன்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டேக்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். டேக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரீஃபண்ட் குறைஞ்சிரும், இல்லை வராது, இல்லை ரீஃபண்ட் வரதுக்கு பதிலாக டிமாண்ட் நோட்டீஸ். சார் இப்போ ரீஃபண்ட் நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்காங்க சார்? சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து ஐடிஆர் ஃபைலிங்கான சீசன் செப்டம்பர் 15க்குள்ள ஐடிஆர் ஃபைல் பண்ணிடணும். அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுல பல பேரோட கேட்குற கொஸ்டின் வந்து எனக்கு ரீஃபண்ட் எப்படி வாங்குறது, இந்த ரீஃபண்ட் வாங்குறத நான் எப்படிலாம் பண்ணணும், ரீஃபண்ட் பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வேணும் எனக்கு அப்படின்னா முதல்ல ஃபண்டமெண்டல் கண்டிஷன், ரீஃபண்ட் எப்போ வரும்? வரி ஜாஸ்தியாக நீங்கள் கட்டினா வரி கட்ட வேண்டியது கம்மியாக இருக்கும். நான் வந்து 1.5 லட்சம் ரூபா வரி கட்டியிருக்கேன், ஆனால் கட்ட வேண்டிய வரி வந்து 1,20,000 தான். அப்போ பாக்கி 30,000 வந்து எனக்கு எலிஜிபிள் ரீஃபண்ட். குட். 1.5 லட்சம் வரி கட்டினீங்களே, அது எதுல இருக்கும்? நீங்க வரி கட்டினீங்க அப்படிங்கிறது டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கட்டின வரி ரிஃப்ளெக்ட் ஆகணும், நம்பர் 1. ரெண்டாவது, என்னுடைய வருமானம் இதுதான், என்னுடைய வரி இதுதான் அப்படின்னு சொல்லி வருமான வரி ரிட்டனை தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணி என் வரி 1,20,000 தான், ஆனா எனக்கு அங்கங்கெல்லாம் வந்து என்னோட வருமானத்துல பிடித்தம் வந்து 1,50,000 ரூபாய் இருக்கு. ஸோ அப்போ என்னுடைய அதிகமா நான் கட்டின வரி வந்து இல்ல பிடித்தமான வரி வந்து 30,000 ரூபாய். ஸோ இது எனக்கு ரீஃபண்டாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டனை நான் தாக்கல் பண்ணணும். செஞ்சா மட்டும்தான் ரீஃபண்டு கிடைக்கும். இது தாக்கல் செய்யும் போது இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணுவீங்க அந்த வருமான வரி ரிட்டன்ல. அது அப்ராப்ரியேட்டான இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரான காலத்துல கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். அது ஃபில்அப் பண்ண தவறினால், இல்ல தப்பாக கொடுத்தால், இல்ல கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைன்னா ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகுதுல தாமதமாகும், வராது, நின்று போகும். சார் இப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க சார்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கேன். ஒரு 1 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கேன். இப்போ 1 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 7% வட்டி வரும், 8% வட்டி வரும், 10% வட்டியே வச்சுக்கோங்க. இப்போ 10 லட்சம் ரூபா எனக்கு வந்து வருமானம் வரும். இந்த 10 லட்சம் வருமானத்தில் நான் வந்து எனக்கு ஒரு 10% அவங்க வந்து வட்டி அது டாக்ஸ் வரி வந்து பிடித்திருப்பாங்க. அப்போ வரி எவ்வளோ பிடித்திருப்பாங்க? 1 லட்சம் ரூபா பிடித்திருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 10 லட்சத்துல எனக்கு என்ன வரி எனக்கு ஆக்சுவலா வரும், நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து இந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி சில கழிவுகள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் OTRல, ஏன்னா இந்த NTRல வந்து எனக்கு வந்து கழிவு கிடைக்காது. ஸோ ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல நான் வந்து கழிவுகள்லாம் போக எனக்கு வந்து அப்படியே வந்து ஒரு 7 லட்சத்துக்கு கீழே வரைக்கும் வருது. ஒரு 3 லட்சம் ரூபா நான் டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து டாக்ஸ் வந்து வராது, 0 தான் வரும். அப்போது நான் கட்டின அந்த 1 லட்சம் ரூபா, அதாவது பிடித்தம், the tax deducted at source 1 lakh வந்து I am eligible to claim a refund. ஸோ அப்போது இந்த 26ASல எந்த செக்ஷனில் வந்து எனக்கு வந்து வரி பிடித்திருக்காங்க, எது வந்து கிராஸ் இன்கம், எது வந்து என்னுடைய டிடிஎஸ் அமௌண்ட்டு, அதே மாதிரி எந்த பேங்க்ல அது வந்து பிடிச்சிருக்காங்க, அவங்களுடைய அந்த நம்பர் என்ன,
ஸோ டேக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, இது எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணணும். அதாவது ஒரு அக்ஷரமும் அதில் வந்து தவறு இல்லாமல் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணணும். இதுக்காகத்தான் வந்து நமது அம்மையார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபில்அப் பண்ணுறதுல வந்து சில தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தெரியாமல் கூட வந்து டேட்டாஸை வந்து ராங்காக ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ப்ரீஃபில்டு கான்செப்ட் வந்து வரும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த ITR 1 அண்ட் ITR 4ல் வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மினிமலாக தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது ஃபார்மே வந்து 3-4 பக்கம் தான் ஃபார்ம். ஆனால் இப்போ இந்த ITR 2 ITR 3 ஃபார்ம்ஸ்லாம் வந்து பக்கமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் 40 பக்கம் இருக்கும், 64 பக்கம் ITR 3லாம். ஸோ அப்போது இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறையா கொடுக்கணும். ஸோ ப்ராப்பராக இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் ITR 2 எந்த ஃபார்மோ ITR 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் 3 இருக்கட்டும் அந்த ஃபார்மை வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ஃபில்அப் பண்ணிடணும். இல்லை மெமராண்டமாக வந்து என்ன ஃபில்அப் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை கையில் ஒரு தடவை எழுதிடுவோம். இல்லை ஒரு டாக்குமெண்ட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்னென்னலாம் அட்டாச்மெண்ட்ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1.5 லட்சம் ரூபா வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு 80C ரிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா அந்த PPF அக்கௌண்ட் நம்பர் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். இதே நான் வந்து LIC ப்ரீமியம் வந்து நான் கட்டியிருக்கேன், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கேன் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் இல்லை பப்ளிக் இன்சூரன்ஸ் LICலோ, அப்போனா அந்த பாலிசி நம்பர் முக்கியம். இல்லை நான் வந்து இந்த வீடு வந்து லோனில் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த வட்டி வந்து எனக்கு வந்து செக்ஷன் 24ல் டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நான் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கேன் அப்படின்னா லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எந்த பேங்க்கில் எடுத்தேன், ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, மொத்த வட்டி என்ன, இது எல்லாம் வந்து ப்ராப்பராக அதை நோட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணணும். லோன் அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் தப்பு பண்ணாலோ அந்த டிடக்ஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி ஆகிடும், இன்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டேக்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், டேக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரீஃபண்ட் குறைஞ்சிரும், இல்லை வராது, இல்லை ரீஃபண்ட் வரதுக்கு பதிலாக டிமாண்ட் நோட்டீஸ் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கு. அப்போ இந்த அத்தனைக்கும் மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை ஒழுங்காக ஃபில்அப் பண்ணுறது முக்கியம். ஒழுங்காக அதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட டாக்குமெண்ட்டு ப்ராப்பராக இருக்கணும். அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி 1 2 3 இந்த முருகப்பெருமானுக்கு ஔவையார் வந்து 1 2 3 வந்து பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை 1 2 3 வரிசைப்படுத்தி கண்டென்ட்டை போட்டு 1 2 3 போட்டு டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வச்சுட்டு தான் நீங்கள் ITR ஃபில்அப் பண்ணுங்க. சார், இப்போ ரீஃபண்ட் நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்காங்க சார்? அப்படி வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து தப்பே இல்லாமல் நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. தப்பு பண்ணலாம், ஸோ அறியாமை, ஸோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்பரை தப்பாக போட்டிருப்பீங்க, சில டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், ஸோ உங்ககிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்காது ஆனால் கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஒரு ரிட்டர்னை ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆனால் முக்கியமான விஷயம், அதுக்கு பேர் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன். 2வது ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதுக்கு பேர் ரிவைஸ் ரிட்டர்ன். ஸோ ரிவைஸ் ரிட்டர்னில் வந்து ப்ராப்பராக டேட்டாலாம் கொடுத்துட்றீங்க. அப்போது இந்த ஒரிஜினல் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்கள, அது டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரிஜினல் ரிட்டர்னே முதல் ரிட்டர்னே வந்து பிலேட்டடாக ஃபைல் பண்ணீங்கன்னா, அதாவது டியூ டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ணுறீங்க. இப்போ டியூ டேட்டுன்னா என்ன, பிலேட்டட்னா என்ன? டியூ டேட்டுனா இப்போ ஆக்சுவலாக வந்து 24 25க்கு டியூ டேட் வந்து ஒரிஜினலாக 31 ஜூலை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 45 நாள் கழித்து 15 செப்டம்பர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 15 செப்டம்பர் தான் டியூ டேட். இந்த 15 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஒரு ரிட்டர்னை ஃபில்அப் பண்ணிட்டீங்க, அப்லோடும் பண்ணிட்டீங்க, ஃபைல் பண்ணிட்டீங்க. தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. அது எப்போ, 31 டிசம்பருக்குள்ளே, அதான் அந்த நேரங்காலம்னு சொல்கிறது. ஸோ 31 டிசம்பருக்குள்ளே அந்த ரிவைஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். இது
ரெண்டாவது விஷயம். மூணாவது, நான் ஃபைல் பண்ண ரிட்டர்னே வந்து லேட்டாக தான் ஃபைல் பண்ணுறேன். அதுக்கு பேர் பிலேட்டட் ரிட்டர்ன். ஓகே, அதாவது செப்டம்பர் 15க்கு அப்புறம், இந்த வருஷத்துக்கு செப்டம்பர் 15க்கு அப்புறம், நம்ம எப்போவுமே செப்டம்பர் 15 கிடையாது, எப்பவுமே 31 ஜூலை தான். செப்டம்பர் 15க்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணிங்கன்னா முதல் ரிட்டர்னே லேட்டு. ஸோ லேட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதனால் அவசரமாக நீங்கள் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணாதீங்க. கடைசி நாள் வரைக்கும் எனக்கு இருக்கே, நான் வந்து நம்ம ஆடிட்டரு, நம்ம டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, டேக்ஸ் அட்வைசர், டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர், 31ஆம் தேதி போய் தலைமையில் போய் உட்காரலாம், 15ஆம் தேதி போய் தலைமையில் போய் உட்காந்து பண்ணணும்னா தப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அர்ஜென்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக கம்ப்யூட்டேஷன்லாம் செஞ்சு அதை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபில்அப் பண்ணி தாக்கல் பண்ணுங்க. சார், ரீஃபண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? சப்போஸ் அந்த நாளுக்குள்ளே வரலன்னா நான் என்ன பண்ணுறதுங்க சார்? இது வந்து நம்ம கோயில் போயிட்டு சுவாமி கிட்ட போய் வேண்டுறோம், சுவாமி நான் இது மாதிரி தேங்காய் வாங்கிட்டேன், பூ வாங்கிட்டேன், அர்ச்சனைலாம் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கோரிக்கை, எனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், எனக்கு வந்து எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு என் பையன் வந்து பாஸ் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், இப்படிலாம் போய் வேண்டுறோம் இல்லையா? வேண்டின உடனே அவர் வந்து கரெக்டாக டைம் லைன் போட்டு, எப்போ இந்த 31 ஜூலைக்குள்ளே உன் கடன்லாம் தீர்ந்து போயிடும், இந்த 15 செப்டம்பருக்குள்ளே 3 கல்யாணம் நடந்துடும், இப்படியா நாம் வந்து கேட்க முடியும்? கடவுள்கிட்ட போய் கேட்போம், அவருக்கு எப்போ டைம் இருக்கோ பண்ணுவார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் ப்ராசஸ் ஆகும். அதனால தான் இது வந்து எலக்ட்ரானிக் ப்ராசஸிங், எலக்ட்ரானிக் ரிட்டர்ன் ஃபில்லிங், ஃபைலிங் அண்ட் தென் எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் தான். ஆனால் அந்த எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் வந்து, ஸோ நான் வந்து 14வது ரிட்டர்னாக ஃபைல் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுறான் 15வது ரிட்டர்னாக, அப்போ முதல்ல எந்த தானே ப்ராசஸ் ஆகணும், அது ப்ராசஸ் ஆகக்கூடாதுல்ல அப்படிங்கிற காரணம்லாம் கிடையாது. என்னோட டேட்டா வந்து ஒரு பக்கெட்டில் போய் விடுவோம், அவர் இன்னொரு பக்கெட்டில் போய் விடுவோம். நான் வந்து எனக்கு வந்து இன்கம் வந்து சேலரி இன்கம் மட்டும்தான், வருமான வரியில் எனக்கு வந்து வருமானம் வந்து சம்பளம் வருமானம் மட்டும்தான். அவரது வந்து சம்பளமும் வாங்குறார், பிஸ்னஸும் பண்ணுறார், அவர் வட்டியும் வருது, அவர் வந்து ஷேர் ட்ரேடிங்கும் பண்ணுறார். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ப்ராப்பர்ட்டியை வந்து அதுலேருந்து அவருக்கு வாடகையும் வருது. இது மாதிரி அவர் வந்து ஒரு டி ராஜேந்தர் மாதிரி பல விதமான அஷ்டாவதானியாக வருமானத்தை ஈட்டுறார். அப்போது அந்த ப்ராசஸிங் வந்து என்னுடைய ரிட்டர்ன் ப்ராசஸிங்கோட பக்கெட்டும் அவருடைய என்னுடைய நண்பருடைய ரிட்டர்ன் ப்ராசஸிங்கோட பக்கெட்டும் ஒரே பக்கெட்டாக இருக்காது. ஸோ எந்த வந்து எல்லாரும் வந்து இந்த சம்பளதாரர்லாம் இருக்கிறவங்களோட பக்கெட்டில் போய் எந்த போய் வந்துடும், அது கிடக்கணும் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து இன்கம்மு, டேக்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரீஃபண்டு, டப்புன்னு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகிடும். இவர்துன்னு ஒன்று வெரிஃபை பண்ணுவோம், நிறைய டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பார், அந்த டிடக்ஷன்ஸில் டேட்டா எல்லாம் பேக் எண்டில் வந்து வெரிஃபை ஆகும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வெரிஃபை ஆகி ஒவ்வொரு பக்கெட்டில் இன்னொரு பக்கெட்டுக்கு மூவ் ஆகும். பக்கெட்டுங்கிறது ஒரு ஒரு டேட்டா மார்க்டு ஃபுல் ஆஃப் ஹோமோஜீனியஸ் செட் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரே விதமான இன்கம் இருக்கிற, ஒரே ஜாகிரஃபியில் இருக்கிற, ஒரே டைப் ஆஃப் இன்கம் இருக்கிற அவங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து வெரிஃபை ஆகி ப்ராசஸ் ஆகி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும். ஸோ சில பேருக்கு சீக்கிரம் வரலாம், சில பேருக்கு லேட்டாக. பொறுமையாக இருக்கணும், வரலைன்னா வரும், வராமல் போகாது. சார், இப்போ வந்து நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் 1 மந்த்து 10 நாளுக்குள்ளெல்லாம் கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக தான் வரும்ட்டு. அந்த பொறுமையான காலம் நான் வந்து என்ன சொன்னேன்னா, எந்த பக்கெட்டில் உங்களோட டேட்டா போய் விழுதுங்கிறது இருக்குது. நிதியமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்க, 10 நாள்லேயும் வரும்னாங்க, 1 மாதத்துலேயே வரும்னாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேட்டா விச் இஸ் சப்ஜெக்ட் டு ப்ராசஸிங். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் வந்து ஒரு சம்பளதாரர், எனக்கு வேறு எந்த இன்கமும் கிடையாது, எல்லாமே நான் வந்து எம்ப்ளாயருக்கு சொல்லிட்டேன். அவர் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஃபார்ம் 16ல் அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டார். ஃபார்ம் 16 இருக்கிறதா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராசஸிங் ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதா நான் கொடுக்குறேன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அது பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், சட்டுன்னு நான் ஆக்சுவலாக வந்து நான் போட்ட ரிட்டர்ன் வந்து 2-3 நாள் கூட ப்ராசஸ் ஆயிருக்கு. சில பேருக்குலாம் வந்து 24 மணி நேரத்தில் ரீஃபண்ட் வந்திருக்கு. அதுவும் சாத்தியம், அதுவும் சொல்கிறேன். நான் இங்கே ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவேன், ஆக்சுவலாக இன்னைக்கு ஜூலை
ஒரு டேட் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்த +1 நாம இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் T+1ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து ரிட்டர்ன் +1 டேட்டு. அடுத்த நாள்லயே வந்து ரீஃபண்ட்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கதையும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இது பாசிபிள் இல்லை. ஏன்னா உங்களுடைய டேட்டாவோட தன்மையை பொறுத்து, நீங்க என்ன இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபில்அப் பண்றீங்கன்னு பொறுத்து. ஸோ இப்போ எங்க ஆஃபீஸ்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மேக்கர், செக்கர், அப்புறம் ஆத்தரைஸ்டு பர்சன். ஸோ யார் ஒருத்தர் வந்து ரிட்டர்னை ப்ரிப்பேர் பண்றாங்க, அதை இன்னொருத்தர் வெரிஃபை பண்ணணும், அப்புறம் அதை ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொருத்தர் வந்து ரீசெக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்லோட் ஆகும். இவ்வளவு செஞ்சியும் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இது வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக நம்ம வந்து இத்தனை நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விஷயத்தில் கடைசியில் ஒரே லைன் தான். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தப்பு இல்லாமல் உண்மையான விஷயத்த நேர்மையான அணுகுமுறையில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் டேட்டாவை ஃபில்அப் பண்ணணும். சார் இப்போ வந்து ரீஃபண்டை எத்தனை வருஷத்துக்கு கிளைம் பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கிளைமே பண்ணல அப்படின்னா இப்போ என்னால் பண்ண முடியுமா, இல்லை அது அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிடுமா சார்? எத்தனை வருஷம் வரைக்கும் லாஸ்ட், அதாவது பின்னோக்கி போகிற மாதிரி எத்தனை வருஷம் வரைக்கும் பழைய ரீஃபண்டை நான் கிளைம் பண்ண முடியும் சார்? சரி, இது ஒரு பழமொழி உண்டு, போகாத உறவும் கேளாத கடனும் விட்டு போயிடும். அப்படின்னா என்ன? உறவுக்காரங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் சாப்பிடணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், அவங்க கிஃப்ட் எடுத்துன்னு போகணும், அவங்க நம்ம கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போதான் வந்து உறவு வந்து பலப்படும். அதே மாதிரி கேளாத கடன். ஸோ நான் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு அவன் கேட்காம இருந்தீங்கன்னா அவன் கடனை திருப்பி கொடுப்பானா? ஏன்பா நீ கேட்பேன்னு நினச்சி நீ கேட்கல, அதனால நான் வந்து திருப்பி கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வருமான வரி கட்டியிருக்கீங்க, 1.5 லட்சம் ரூபா கட்டியிருக்கீங்க. ஆனால் வருமானம், உங்களோட வருமானத்துக்கு வரி வந்து 1,20,000 தான். அப்போ எக்ஸஸ் ரீஃபண்ட் எவ்வளவு? 30,000 ரூபா எக்ஸஸ் டேக்ஸ் இருக்கு. அதை நான் வந்து கிளைம் பண்ணணும். நல்லா கவனிங்க, கிளைம் செய்யணும். கிளைம் எப்போ செய்யணும்? அந்தந்த வருஷத்தோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோட டியூ டேட்டுக்குள்ள நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கும். ஐயோ நான் டியூ டேட்டை தாண்டிட்டா பிலேட்டட் ரிட்டர்ன் இருக்கு 31 டிசம்பர். ஸோ இந்த வருஷம் வந்து 24, 25க்கு உண்டான ரீஃபண்டை 15th செப்டம்பருக்குள்ள ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருங்க, கிடைக்கும். தவறினால் 31 டிசம்பருக்குள்ள ஃபைல் பண்ணுங்க, கிடைக்கும். தவறினால் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வருஷத்துக்கு விட்டு அதுக்கு முந்தின வருஷத்தோட ரீஃபண்டை இப்ப கிளைம் பண்ணலாமான்னா கிடைக்காது. அதுக்கும் முந்தின வருஷத்தோட ரீஃபண்டை கிளைம் பண்ணலாமா? கிடைக்காது. அப்போ ஏன் அந்த வருஷத்துல நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணாம இப்ப ஃபைல் பண்றீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து அவ்வளவு சௌரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து இந்த ரீஃபண்டு வேண்டான்னு அர்த்தம். ஸோ ரீஃபண்ட் உண்மையிலே வேணும் அப்படின்னா டைமுக்கு ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போனா ஏன் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ அர்ஜென்ட்டான வேற ஏதோ ப்ரையாரிட்டி இருக்கு, நீங்க ஃபைல் பண்ணல. ஸோ அதனால தான் டியூ டேட்டுக்குள்ள பண்ணீங்கன்னா ரீஃபண்டு எலிஜிபிள். ரீஃபண்ட் டியூ டேட்டை தாண்டிட்டீங்கன்னா ரீஃபண்டு இன்எலிஜிபிள். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். சப்போஸ் ரீஃபண்ட் ஃபைல் பண்ணும்போது அதில் ஏதோ டேட்டா தப்பாக கொடுத்துட்டேன், இல்லை வேறு ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஐடி நோட்டீஸ் வருமாங்க சார்? நோட்டீஸ் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரீஃபண்டுக்கு? தப்பான டேட்டா கொடுத்தீங்கன்னா நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். தப்பான டேட்டா நீங்கள் தானே கொடுத்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற டேட்டா நேராக தான் நான் ஃபில்அப் பண்ணுவேன், என் மண்டல இருக்கிற டேட்டா தான் நான் அதில் போடுவேன் அப்படின்னா தப்பு வரும். அது வந்து ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் நீங்கள் டேட்டா ஃபில்அப் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் செய்யணும். ஸோ உங்களுடைய பர்மனன்ட் டேட்டாஸ்லாம் இருக்கும், பேர், அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து எழுதி வச்சுக்கணும்னு இல்லை. ஆனால் அந்த வருஷத்தோட வருமானம், அந்த வருஷத்தோட கழிவு, அந்த வருஷத்தோட வரி, அந்த வருஷத்தோட சேவிங்ஸு, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சுக்கணும் இல்லையா? அதை வச்சுண்டு அதுக்கு ஒரு சம்மரியை போட்டு அந்த டேட்டா ஒவ்வொரு தடவையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா உங்க வருமானம், உங்களுடைய வரி, உங்களுடைய ரீஃபண்டு, உங்களுடைய வருமான வரி ரிட்டர்னு நீங்க தான் சிரத்தை எடுத்து கேர்ஃபுல்லாக ஃபில் அப். தேங்க்யூங்க சார்.